வணக்கம். இது வடச்சென்னை. இது இது ஃபைட் கிளப். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? ஒரு இனிய மாலை பொழுதுல 2 நண்பர்கள் நம்ம ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆளா செட்டில் ஆயிரணும் சமூகத்துக்குள்ள அப்படின்னு ஆசைப்படும்போது, அந்த நேரம் பார்த்து ஒரு சம்பவம் பண்ணிட ஒருத்தர் ஜெயிலுக்கு போக, இன்னொருத்தர் வெளில அப்படியே கேங்ஸ்டர் ரேஞ்சுக்கு அப்படியே அரசியல், பஞ்சாயத்து, வெட்டுக்குத்து அந்த மாரி சுத்திட்டு இருக்காரு. லைட்டா வடச்சென்னை புகஞ்ச வாட வருதுல. எஸ். இதுக்கப்புறம் இந்த 2 கேங்குக்கும் என்னாச்சு? இதுல சிக்கின ஹீரோவுக்கு என்னாச்சு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ஸ்டோரியேவும். கதை வந்து ஒரு அடிச்சு துவைச்ச ஒரு கதை தான். இருந்தாலும் இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பயும் சோதிக்காம ஒரு மினிமம் கேரண்டி லெவல்ல நம்மள கொண்டு போயிருது. ஆனா, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு பெரும் சோகங்கள். படம் ஃபுல்லாவே ஃபைட்டுன்னு வச்சு ரொம்பவே நல்லா இருந்தது. சில சில இடத்துலலாம் நமக்கே பக்குன்னு விடுற அளவுக்குலாம் இருந்தது. ஆனா, அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைட்டுக்கு நடுவுல 4 சீன வச்சு படத்த தச்சு குடுத்த மாரி தான் இருந்தது. அத வச்சே ஒரு ஒப்பேத்துன மாரி தான் இந்த படம் ஃபுல்லாவே இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. படம் ஓரளவுக்கு தாங்குது அப்படின்னா, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் அந்த நான் லீனியர்ல சொன்ன அந்த ஒரு கட்ஸ் அண்ட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் இவங்களோட 3 பேத்தோட பங்கு பெரும் பங்கா இருக்கு. படம் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படமா இவங்களோட 3 பேத்தோட ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல குடுத்துருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா, டெக்னிக்கலா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு சவுண்டான ஒரு படம் தான் இது. சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரத்த காட்டுறாங்க. அது உத்து பார்த்தா நல்லாவே தெரியும். அது தென் மாவட்டங்கள் கடலோர பகுதியில ஏதோ வர ஒரு இடம். யார சர்வநாசம் பண்ணா இது யாரு குடுத்த ஐடியான்னு தெரியல. இவங்க சென்னைன்னு காட்டுன அந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாமே சென்னை கிடையாது அது. படத்துல பெஞ்சமின் வர கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தாரு. அவருக்கு சின்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ்னாலும் கடைசி வரைக்கும் நம்ம மனசுல நிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் தான் அது. ஹீரோயின் கேரக்டர் 2 சீன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சு பத்தி விட்டது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயங்கள் அது. ஓவராலா பார்த்தோம்னா, பாஸு எனக்கு இந்த கதை இதெல்லாம் முக்கியம் இல்ல பாஸு. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ராட்டினத்துல ஏறி கிறுகிறுன்னு சுத்தி விட்ட மாரி எனக்கு 3 நேரம் இருந்தா போதும் பாஸு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே புடிக்கும். அதே மாரி எனக்கு இந்த கதை தான் முக்கியம். லாஜிக் இதெல்லாம் முக்கியம். எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டிக்கு ஒட்டுன ஒரு படமா தான் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒட்டவே ஒட்டாது. அதே மாரி உரியடி 1 அண்ட் 2 அந்த ஒரு எதிர்பார்ப்புல போனீங்கன்னா, உங்கள அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. சம்பவம் பண்ணிரும். அந்த அளவுக்கு படம் வந்து பெருசா இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்ச் மூவி தான் இது. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் நான்.